வணக்கம் நண்பா. நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம விஜயகுமார் நடிப்புல வெளிவந்திருந்த ஃபைட் கிளப் திரைப்படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ரிவ்யூ போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த படத்தோட ஒரு ஒன்லைன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஹீரோக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு ஃபுட்பாலர் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது. ஸோ இந்த ஆசைக்கு நடுவில் வந்துட்டு ஏகப்பட்ட தடைகள் வந்துட்டு வரத செய்யுது. இதெல்லாம் தவிர்த்து அவர் கடைசியா வந்துட்டு ஃபுட்பால் மேட்ச் வந்துட்டு விளையாண்டு அவர் ஒரு பெருசா ஒரு லெவலுக்கு வந்தாரா இல்லையா, என்னதான் பண்ணுச்சு இந்த ஏரியாக்காக இவர் என்னெல்லாம் பண்ணாரு, இதுக்கு நடுவில் என்னென்ன பிரச்சனைகள் வந்தது, இதை மீறி எப்படி இவர் வந்துட்டு வெற்றி அடைஞ்சாரு அப்படிங்கறதுலாம் தான் இந்த படத்தோட மீதி கதையை அமைஞ்சிருந்தது. சோ இந்த படத்துல என்ன நல்லா இருந்துச்சு தலால் எங்க பத்திரம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஃபைட் கிளப் அப்படிங்கிற டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி படம் ஃபுல்லுமே ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்குமே சண்டை 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 மட்டும் தான். சோ இதுல வந்துட்டு விஜயகுமாரோட நடிப்பு அப்படிங்கிறது உரிய அடி லெவலுக்கு இல்ல அப்படின்னாலும் இதுல வந்துட்டு நல்லாவே பண்ணியிருந்தாருன்னு சொல்லலாம். ஏன்னா இதுலதான் இவர் முக்கியமான கதாபாத்திரம் வந்துட்டு பிளே பண்ணியிருக்காரு. வடச்சென்னையில் எப்படி ஒரு அன்பு கதாபாத்திரமோ அதே மாதிரி இந்த படத்துல வந்துட்டு ஹீரோட கதாபாத்திரம் வந்துட்டு பேசப்படுறேன்னு சொல்லலாம். சோ அந்த அளவுக்கு வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் எங்கடா செல்வம் எங்கடா அப்படின்ட்டு எல்லாருமே தேடுறாங்க. ஒரு செல்வம் வந்தாலும் அப்படின்னா அடிச்சு பிடிச்சு மெஞ்சு விட்டுறாங்க. ஏத்த மாதிரி இருக்கிறவங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி. சோ இப்படி ஒரு கதாபாத்திரம் வந்துட்டு நம்ம விஜயகுமார் வந்துட்டு பிளே பண்ணிருக்காரு. சோ நல்லாவே பண்ணிருக்காருன்னு சொல்லலாம். அது குட்டியா லவ் போர்ஷன் வரும் ஒரு 5 நிமிஷத்துக்கு. அந்த லவ் போர்ஷன் நல்லதா இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் நான் அதை பின்னாடி சொல்றேன். சோ இதை தவிர்த்து வந்து பாத்தீங்க அப்படின்னா, படத்துல வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம் வரும். சோ எப்படி வந்துட்டு நம்ம வடச்சென்னையில் ராஜன் கதாபாத்திரம் அதே மாதிரி இந்த படத்துல ஒரு கதாபாத்திரம் இருக்கும். சோ அந்த கதாபாத்திரத்தை எப்படி இருந்தாலுமே வந்துட்டு 10 நிமிஷம் போட்டு தள்ளிடுவாங்க. இதுலயுமே அதே தான் நடந்துச்சு. இதுக்கப்புறமேட்டு அந்த போட்டு தள்ள கதாபாத்திரம் இது எல்லாமே கதை போயிட்டு இருக்கும்போது எங்கடா வடச்சென்னை சாயில படம் மூவ் ஆகுதோ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா, அங்க கேரம் போர்டு இங்க ஃபுட்பால் அப்படின்ட்டு கொஞ்சம் மாத்தி வச்சிருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அங்க கூட இருந்து போட்டு தள்ளுறோம் தம்பி பிளான் பண்ணிக்கிறதுனால இது பொல்லாதவன் படி அப்படியே வருது. இங்க வெற்றிமான் படத்தை பொல்லாதவனி வடச்சென்னையும் வந்துட்டு ரெண்டுத்தையும் கலந்து பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் தான் வந்துட்டு படத்துல கொடுத்துருந்தது. இந்த ஃபீல் ஃபர்ஸ்ட் எடுத்து ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல கொடுத்ததுனால அடுத்தடுத்த காட்சிகள் என்னென்ன நடக்க போகுது, இது எந்த படத்துல இருந்து வந்த மாதிரி இருக்குது நம்ம மைண்ட் தொலை ஆரம்பிச்சிருச்சு. ஆட்டோல இருந்து 4 பேர் இறங்குற சீன்ஸ்லாம் சுப்பிரமணியபுரம் பின்னாடி எனக்கு வந்துட்டு பேக்ரவுண்ட் வந்துட்டு கேட்டுட்டே தான் இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம கார்த்தி நடிப்புல வெளியே வந்திருந்த மெட்ராஸ் படமும் அங்கங்க வந்துட்டு தான் போகுது. இந்த நினைவுகள் வந்துட்டு தவிர்க்கவே முடியல. இருந்தாலுமே இந்த படத்தை வந்துட்டு ஃபுல்லுமே எவ்வளவு வந்துட்டு நேர்த்தி எடுக்க முடியுமோ எடுத்து காட்டுற அப்படின்னு காட்டியிருக்காங்க. ஆனா ஒவ்வொரு சண்டை காட்சிகளுக்கு பின்னாடி வரக்கூடிய பிஜிஎம் அப்படிங்கிறது நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். நான் முன்னாடி சொல்ல வந்த மாதிரி இப்ப பிரச்சனைக்கு வந்தோம் அப்படின்னா, படத்துல அடுத்தடுத்த காட்சிகள் இப்படிதான் போகும். முன்னாடியே நடந்த ஒரு விஷயம், அந்த விஷயத்தை கூப்பிட்டு உங்கள்கிட்ட விஜயகுமார் கேங்கெல்லாம் பேசுவாங்க ஒருத்தர். சோ அதுக்கப்புறமேட்டு இந்த கடைசி கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்ங்கிறது இதுவா தான் இருக்கும் அப்படின்னு நமக்கு வந்துட்டு ரொம்ப வந்துட்டு யோகிக்க முடிஞ்ச ஒரு காட்சிகளாக வந்துட்டு அமைஞ்சதுனால பெருசா கடைசியா அந்த சஸ்பென்ஸ் ரசிக்க முடியல. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா, கதையில வந்துட்டு ஆல்ரெடி நடந்த ஒரு கதாபாத்திரங்கள் இதே மாதிரி நம்ம பழைய படம் பார்த்ததுனால பெருசா கதையோட ஒன்றியுமே பார்க்க முடியாம போயிருச்சு. ஒரு கட்டத்துக்கு மேல எந்த ஒரு சண்டையா இருந்தாலுமே அவ்வளவுதான், நம்ம ஹீரோ வந்தாரு அப்படின்னா அடிச்சிருவாரு. இதுக்கப்புறமேட்டு என்ன இருக்கு அப்படின்றது அந்த லெட் டவுனே வந்துட்டு கிடையாது. இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா, சரி எப்படியா இருந்தாலும் ஹீரோ எதுவுமே பண்ண முடியல. சோ ஹீரோ சொந்தக்காரன் அதாவது கூட இருக்கிறோம் அவங்க அண்ணன் வந்து போட்டுருவோம் அப்படின்னு அவங்க அண்ணன் வந்து போட்டு ட்ரை பண்றாங்க. சோ இதுக்கப்புறமேட்டு ஹீரோ வந்து என்ன வரான்னு பார்த்தா அப்பயுமே வந்துட்டு ஃபுல்லுமே படம் ஃபுல்லுமே சண்டையில தான் போகுது. இந்த மலையாளத்துல தள்ளுமலான ஒரு படம் வந்து எதுக்கு எடுத்தாலுமே சண்டை தான். அந்த படம் ஃபுல்லுமே வந்துட்டு அது ஒரு மாதிரி வேற மாதிரி ஒரு படமா இருக்கும். சும்மா என்னடா அப்படின்னு கேட்ட கூட என்னடா டாவா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாரன் லாரியை போய் அடிக்கிற மாதிரி இந்த படத்துல வந்து அடிச்சு விளையாண்டுட்டு இருப்பாங்க. இந்த படத்துலயுமே ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லுமே வந்துட்டு சண்டையை மையப்படுத்தி வந்து எடுத்ததுனால ஃபைட் சீக்வன்ஸ் இந்த சண்டை பிடிக்கிறவங்களுக்கு இந்த படம் வந்து பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இருந்தாலுமே நாம வந்துட்டு விஜயகுமார் எதிர்பார்த்தது உரியடி மாதிரி ஒரு திரைப்படத்தை ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பா டிசப்பாயின்மெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நான் அப்படி நினைச்சிட்டு தான் போனேன். ஆனா நீங்க தாராளமா வந்துட்டு இல்ல ஒரு ஃபைட் கிளப் மொத்த படமும் சண்டையா தான் இருக்க போது டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டோட போனீங்கன்னா மேபி உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி லவ் சீக்வன்ஸ் 5 நிமிஷம் தான் இருக்கு. அதுக்கப்புறமேட்டு அந்த பொண்ணு என்னாச்சு என்னன்னே தெரியல. அதுல வரக்கூடிய பாடல் கூட நல்லா இருந்தது. ஆனா அதுக்கப்புறமேட்டு அந்த கேரக்டர் கண்டினியூ பண்ணல. இதுக்கு எதுக்கு ஹீரோயின் எதுக்கு அந்த பாட்டு கட் பண்ணி இருக்கலாமே அப்படின்ட்டு ஒரு எண்ணம் வரதா செய்யுது. ஏன்னா ஃபுல்லா சண்டை படம் இருக்கிற இடத்துல நடுவில் எதுக்கு அந்த ஒரு சீக்வன்ஸ் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கதா செய்யுது. பட் இதுக்கு இந்த படத்துல ஹீரோ வச்சே ஆகுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இந்த படம் எல்லா படத்தோட ஞாபகங்கள் வரதுனால பெருசா வந்துட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து அந்த ஆர்க் அப்படிங்கிறது வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் இது ஓகே நம்ம எப்பயே வந்துட்டு ஒரு பார்த்த படம் தான் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து கொடுக்கதான் செய்யுது. இதை வந்துட்டு தவிர்க்கவே முடியல. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஃபைட் கிளப் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஆவரேஜான படம் ஒரு பார்த்த ஒரு ஃபீல் தான் வந்து கொடுத்திருந்தது. ஸோ நீங்க இந்த திரைப்படம் பார்த்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறது நம்மளோட கமெண்ட் செக்ஷன் வந்துட்டு தட்டி விடுங்க. ஃபார் மோர் சினிமா அப்டேட்ஸ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.